ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதை போமா. நம்ம இன்னைக்கு இந்த கன்ஃபெஷனோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஆன்ட்டி வந்து ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, உனக்கு பண்ண ஹார்ட் சர்ஜரிக்கான ஹார்ட் வந்து என்னோடய பையனோடது தான், அந்த ஆப்ரேஷனையுமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அடுத்த சீனில் கேப்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செக்யூரிட்டியோட வீட்டில் ஒரு 2 பேரை பார்த்தாங்கல்ல, சிசிடிவியில் ஏதாவது மாட்டுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாரு. 2 பர்சனோட ஃபேஸும் கிடைக்குது. ஆனால் அந்த ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு தெளிவாக கிடையாது. அதே நேரத்தில் செக்யூரிட்டி என்ன ஆயிடுறான் அப்படின்னா, காட்டுக்குள்ள இருக்க ஒரு வீட்டில் போய் மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சிடுறான். இங்கே இந்த லா ஃபிலிமோட ஹெட் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கேஸை எப்படியாவது க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷரை வந்து அவங்களுக்கு அடுத்த பொசிஷனில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து போடுறாங்க. அந்த ஆள் வேறு யாரும் கிடையாது, இப்போ ஆன்ட்டி பையன் இருக்காங்கல்ல அவங்களோட சீனியர் தான். அவர் வந்து ஒரு பழைய லஞ்சை வந்து நினச்சி பார்க்குறாரு. ஸோ யாரை மீட் பண்ண போயிருப்பாங்க அப்படின்னா, இவரோட பாஸு, தென் அந்த பிரசிடெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து மீட் பண்ண போயிருப்பாங்க. அப்போவே வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பா கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸுக்கும் வந்து இப்படி தான் நீ முடிச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் வந்து அந்த பிரசிடெண்ட் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதெல்லாம் இவர் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, கரெக்டாக அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்ட்டி வந்துடுவாங்க. ஸோ ஆன்ட்டிக்கும் வந்து இவன் இந்த கும்பலோட உடந்த அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா, இப்போ ஆன்ட்டி கையில் பையனோட கேமரா இருக்கும் இல்லையா, அந்த கேமராவில் நம்ம சீனியரும் அந்த இடத்துக்கு போன மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து, நீயும் இப்படி உடந்தையாக இருந்துட்டல, உன்னை போய் என் பையன் நம்பலாம் பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போயிடுவாங்க. இந்த சைடு கேப்டன் வந்து அந்த 2 பேர் யார், அவங்களோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருப்பார். அதே நேரத்தில் கோர்ட்டில் வந்து ட்ரையல் நடக்கும். ட்ரையல் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க கட்சிக்காரர் பண்ண குற்றங்கள்லாம் ஒத்துக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜு கேட்குறப்ப ஹீரோ என்ன சொல்லுவான்னா, அவர் பண்ண க்ரைமுக்காக வருத்தப்படுறாரு, அவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுவான். இதை கேட்குற கிரிமினல் என்ன பண்ணுவான்னா, என்னடா இவன் வாதாடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இருந்துச்சு, நான்லாம் என்ன பண்ண சொன்னாங்களோ அதை மட்டும் தான் பண்ணேன், நானும் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்கக்கூடிய ஜட்ஜும் கோர்ட்டும் அப்படியே வந்து ஷாக் ஆகிடுவாங்க. சரி, யார் உன்னை வந்து பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவன் என்ன சொல்லுவான்னா, இல்லை செக்ரட்டரி தான் என்ன பண்ண சொன்னார் அப்படின்னா, என்னை வந்து கொல்றதுக்காக வேலைக்கு வச்சுருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கோர்ட்டும் என்ன பண்ணிடும் அப்படின்னா, செக்யூரிட்டியை வந்து செக்ரட்டரியை வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. இஷ்யூ பண்ணிவிட்டு அடுத்த ஹியரிங்கில் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளியும் வச்சுருவாங்க. ஸோ இப்போது அந்த ஃபஸ்ட்டு ட்ரையல் முடிஞ்ச உடனே தான் ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனசார ஓகே, என் பையனும் இதே முடிவை தான் எடுத்திருப்பான், நீயும் அதே தான் பண்ணுற, அவன் சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை மட்டும் வெளியே கொண்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ கிட்ட கேட்பாங்க. இப்போ இங்கே செக்ரட்டரி வந்து போலீஸ் ஊர் ஃபுல்லாக வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் செக்ரட்டரி எங்கே இருப்பான், ஃபாரஸ்ட்டில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சில பேர் வந்து செக்ரட்டரியை வந்து கொல்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. எங்கள் ஹீரோ கேப்டன் கிட்ட சில ஃபோட்டோஸ்லாம் வந்து கொடுத்துருப்பான். ஸோ செக்ரட்டரியை எடுத்தது அந்த ஒரு சில ஃபோட்டோஸில் இவன் வந்து அந்த சிசிடிவியில் ஒரு பொண்ணை பார்த்துருப்பான் இல்லையா, அது அந்த டீலர் பொண்ணை பார்த்துருப்பான். ஃபேஸ் கூட ஒழுங்காக கிளியராக இருந்திருக்காது. இப்போது ஹீரோ கொடுத்த ஃபோட்டோஸில் வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த பொண்ணு யார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேப்டன் வந்து கண்டுபிடிச்சிடாரு. ஹீரோ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, சரி இந்த செக்ரட்டரி பற்றி ஏதாவது விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிஇஓவை பார்க்க வந்துடுவான். ஸோ அவரும், நீ தானே அந்த ஆஃபீஸரோட பையன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த கேஸை பற்றினது வந்து விசாரிக்க ஆரம்பிப்பான். உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா, உங்கள் செக்ரட்டரி எங்கே இருக்காங்க, நீங்கள் சொல்லி தான் உங்கள் செக்ரட்டரி அந்த கொலையை பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, இதை கேட்குற அவருக்கு பயங்கரமாக வந்து கோவம் வர ஆரம்பிச்சிடும். அவரும் வந்து பயங்கரமாக இதை உளர ஆரம்பிச்சிடுவார். ஸோ அப்படி உளறிட்டு இருக்கிறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, உன்னோட வாழ்க்கையே வந்து ஒருத்தவங்க பிச்சு போட்டிருக்காங்க, அவங்க முன்னாடி நீ இப்படி தான் வந்து கேட்டுகிட்டு இருப்பியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவார். இதை கேட்குற ஹீரோக்கும், என்னது நம்ம வாழ்க்கையை வந்து ஒருத்தவங்க பிச்சு போட்டிருக்காங்களா, யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதே என்கிட்ட கேட்குற, அவன் அப்பன்ட்ட போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. இங்கே செக்ரட்டரி வந்து கொலை பண்ணி ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டீலர் பொண்ணு வந்து காப்பாற்றிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு டீல் பேசுவாள். என்னன்னா, இந்த டீலை வந்து முடிக்கணும் இல்லையா, இந்த ஹெலிகாப்டர் டீலை. ஸோ அதுக்காக இவங்க மேலே அந்த கொலை கேஸை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக யார் இவனை வந்து கொலை சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவனும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான், சொன்னானா சொல்லலையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. இந்த சைடு ஹீரோக்கு வந்து ஜெயிலேருந்து கால் வரும். யார் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி.
10 வருஷமாயும் பையனை பார்க்காத அப்பா வந்து இப்போ என்ன சிஇஓ பார்த்த உடனே கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு டவுட் இருக்கும். ஸோ இவனும் வந்து அவங்க அப்பாவை போய் பார்ப்பான். அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, பையனை நல்லா இருக்கியா, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கேட்காம வந்ததுமே, நீ இப்போது என் கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கல, அந்த கேஸை வந்து அப்படியே விட்டுரு, அதை வந்து நோண்டாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஹீரோவுக்கு அப்போ தான் புரியும் என்னென்னா 10 வருஷமாக ஜெயிலுக்குள்ளே இருக்கார், நம்ம இந்த கேஸை வந்து எப்படி நடத்துகிறோங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ கண்டிப்பாக வேறு யாரோ வெளியே இருந்து நம்ம அப்பா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஸோ அதனால் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை என்னால் முடியாது, இந்த கொலை எதுக்காக நடந்துச்சு, யார் பண்ண சொன்னாங்க, நீங்கள் பண்ணீங்களா இல்லையான்னு என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் போய் தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோவோட அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா, உனக்கு வந்து ஒரு 2வது வாழ்க்கை கிடச்சிருக்கு, மறு பிறவி வந்து கிடச்சிருக்கு, அதை வந்து இப்படி வேஸ்ட் பண்ணாத, இந்த கேஸை விட்டுட்டு ஒழுங்காக உன் வாழ்க்கையை போய் வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சிஇஓ சொன்ன அதே வார்த்தையாக இருக்குமா இவனுக்கு வந்து, அப்போ கண்டிப்பாக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த உண்மையை கண்டுபிடிச்சே தீருவேன், என் உயிர் போனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இந்த சைடு ஃப்ரெண்டு வந்து அந்த ரிப்போர்ட்டை பிரசிடெண்ட்க்கு அனுப்பி வச்சுருப்பா இல்லையா, ஸோ அதனால் அங்கே கூப்பிட்ருப்பாங்க. எவ்வளோ நாள் போயிருப்பானா அந்த ரிப்போர்ட்டை பற்றி பேச போயிருப்பா. போயிட்டு இவள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டில், ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் ஒரு ஆர்டிக்கல் வந்தால் எப்படி இருக்கும், பிரசிடெண்ட் வந்து இந்த அளவுக்கு க்ரைம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் அவங்க மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வெளியே போயிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு வந்து அங்கே வந்து அப்படியே டென்ஷன் ஏறும். அந்த நேரத்தில் இங்கே ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, சொன்ன மாதிரி ஜெயிலுக்கு போன விஷயம், அவங்க அப்பாவை பார்த்த விஷயம் எல்லாமே பேசுகிறப்ப இங்கே கேப்டனுக்கும் அதே டவுட் வரும். ஸோ அப்போ யாரும் வந்து வெளியேருந்து அவங்க அப்பாவுக்கு கமெண்ட் கொடுக்குறாங்க, அது யாருன்னு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. சில கிரிமினல்கிட்ட கேட்டால் அதாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிரிமினல்கிட்ட பேசுகிறதுக்காக ஜெயிலுக்கு போவான். ஸோ அதே நேரத்தில் இங்கே ஹீரோ ஃப்ரெண்டு வந்து பிரசிடெண்ட்டை பார்க்க போயிருப்பா, இவன் வந்து கிரிமினலை பார்க்க போயிருப்பான் இல்லையா. ஸோ அங்கே பிரசிடெண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ் இருந்துச்சுல, அவருக்கும் வந்து ஹார்ட் கிடச்சிச்சில்ல, அப்புறம் ஏன் சம்மந்தமே இல்லாமல் அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த சைடு ஹீரோ கிட்ட கிரிமினல் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உனக்கு வந்து அந்த மறு வாழ்க்கை கொடுத்ததே நான் தான் அப்படின்னு தெரியுமா, அதுவும் யார் மூலியமாக கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமா, உன் ஃப்ரெண்டோட அப்பாவை கொண்டு தான் உனக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அங்கே பிரசிடெண்ட்டும் என்ன சொல்லுவான் அப்படின்னா, தன்னோட பையனை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு அப்பா என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஸோ இதுலேயே நமக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருது இல்லையா. அதாவது ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து டோனர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருப்பார், 2வதாக நம்ம வந்து ஹீரோ இருப்பான். ஆனால் என்ன ஆயிரும் அப்படின்னா, திடீர்னு அவங்க வந்து அப்பா வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் செகண்டாக இருக்கக்கூடிய ஹீரோக்கு வந்து அந்த ஹார்ட் வந்து கிடச்சிருக்கும். ஹார்ட் யாரோடது அப்படின்னா, ஆன்ட்டியோட பையனோடது. இதை கேட்குற ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகி, யார் இதை பண்ண சொன்னாங்க அப்படின்னு கேட்குறப்ப, வேறு யார், உங்கள் அப்பா தான் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கிரிமினல் போட்டு உடைக்கிறான். அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. ஸோ எதுக்காக அவங்க அப்பா வந்து பண்ண சொன்னாங்க, இதை ஃப்ரெண்டு எப்படி எடுத்துக்கிறா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இனி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வரப்போகிற அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ்.